Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வார் 2 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஸ்பை த்ரில்லர் டிராமா மூவி. YS அவரோட யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரியான ஸ்பை டிராமா. வார் 1 பார்த்துட்டு வார் 2 பாத்தீங்கனாலே கண்டினியூட்டி புரியும். இந்த படத்துல ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் NTR சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பாலிவுட்ல ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நல்ல விஷுவல்ஸை கொடுத்து சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் பாலையா மூவி ஸ்டைலுக்கு இவ்வளோ கண்ட்ராவிவா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்து வைப்பீங்கன்னு கேட்குற லெவலுக்கு, லாஜிக்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்து வச்ச லெவலுக்கு தான் பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் மறந்து போய் இவங்க சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ போட வேண்டிய சண்டையை ஓப்பனிங் சீனா வச்சு 100 பேரை வெட்டி சாய்க்கிறதாகட்டும், ஜூனியர் NTRக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ட்ரெயின்ல அட்டகாசம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ரித்திக் ரோஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பையா இருக்காரு. அண்டர் கவர்ல ஒரு டெரரிஸ்டா மாறி சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணதா சொல்லி கலிங்கிற மிகப்பெரிய வில்லன் கேங்குக்குள்ள போய் சேர்ந்து அந்த முகமூடியை அழிக்கணும்னு நினைக்கிறாரு. கலிங்கிற குரூப் ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி விட்டது மட்டும் இல்லாம PMA முடிச்சு கட்டலாம். இந்த இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்காக பண்ணக்கூடிய சூழ்ச்சியும் சம்பவம் என்ன, இதுக்கு நடுவில் ஜூனியர் NTR ஹிருத்திக் ரோஷனை பிடிக்கிறேன்னு சொல்லி நேர்மையான போலீஸ் ஆபீசரா வந்து களத்துல இறங்கி அல்வா கொடுத்து கம்பி நீட்டி நண்பன் முதுகுல குத்திட்டான்னு சொல்லி சோகப்பாட்டு பாடி ஹிருத்திக் ரோஷனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி என்ன காமெடி பண்ணி வச்சிருக்காங்கிறத இந்த படம் பார்க்க உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு பர்ஃபெக்ட்டா ஹிருத்திக் ரோஷன் ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காரு. ஜூனியர் NTR பல சீன்ஸ்ல எலிவேட் பண்ணி ஹிருத்திக் ரோஷனுக்கு டஃப் கொடுத்து பயங்கரமான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தன்னை ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா பயங்கரமா ஷைன் பண்ணி காமிச்சிருக்காரு. கேராத்வானியை பத்தி நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. 9 செகண்ட் சீனை கட் பண்ணியிருந்தாலுமே போல்டா ஒரு சில சீன்ஸை வச்சிருக்காங்க. அதை தாண்டி பல ஆக்ஷன் பிளாக்லயுமே சம்பவம் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல ஆக்ஷனை தாண்டி எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் பழைய விஜயகாந்த் படத்திலேயே பார்த்த பழைய டெம்ப்ளேட்டை எடுத்து தூசி தட்டி திரும்ப ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள கொண்டாந்து ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து சம்பவம் பண்றேன்னு சொல்லி அண்ணன் தம்பி நட்பு எல்லாத்தையுமே கலந்து காதல் காமெடி குடும்பம் இந்தியாக்காக பண்ணக்கூடிய தியாகம் என்ன தம்பின்னு கேட்கிற லெவலுக்கு இவங்களோட பாசம் ஓவர்லோட் ஆயிடுச்சுங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பிளாஷ்பேக் போர்ஷன் நீட்டா இருந்துச்சு. இன்னுமே 20 to 30 மினிட்ஸ்ல ட்ரிம் ஆஃப் பண்ணிருந்தாலும் படம் என்கேஜிங்கா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு பல சீன்ஸ் பயங்கர லாகிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓவராலாவே ரொம்ப சட்டிலா சிம்பிளா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய த்ரில்லர் டிராமாக்கு ஸ்டேஜிங் டெம்ப்ளேட்டட் டிராமா ஸ்டைல்லே இவங்க பல விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாலும் இதை சுத்தி எமோஷனோட விளையாடணும்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வெட்டி போட்டு பார்த்தாலும் ஒண்ணுமே தேராத லெவலுக்கு 2-3 ஆக்ஷன் பிளாக் எதுக்குன்னு கேட்கற லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸையும் பாட்டியும் வெட்டி ஒட்டி போட்டாலே 1.5 மணி நேரத்துக்கு தேர்ற அளவுக்கு பல விஷுவல்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் படத்துல கேரக்டரைசேஷன் லாஜிக் இது எதையுமே ப்ராப்பரா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டாங்க. நரேஷன் நீட்டா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல பல இடத்துல சொதப்பியிருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ மட்டும்தான் ஸ்டன்னிங்கா விஷுவலா பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு செமையான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. பல சீன்ஸ் VFX CGX தெரியற அளவுக்கு ரோஸ போய் இரிட்டேட் பண்ணிட்டாங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால ஈஸியாவே ரெகக்னைஸ் பண்ண முடியும். பாட்டெல்லாம் நல்லா இருந்தாலும் சீன்ஸ் எதுவுமே பெருசா இல்லையான்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஆடியன்ஸ் நிறைய இடத்துல டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கிறதும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். கண்டென்ட், கிளைமேக்ஸ், மெசேஜ், கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே ஹாஃப் பேக்டு த்ரில்லர் டிராமாவை தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஜஸ்டிஃபையிங்கா சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லாத லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே போட்டு இந்த அளவுக்கு நிறைச்சு திணிக்கணுமான்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸோட வாயை புடுங்கி இருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. டைகர் பத்தான் வார எல்லாத்தையும் விட இந்த படம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் விட அந்த படம் பெட்டரா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பே நரேஷன் இருந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வார் 2 மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.